ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். செலீனியம் ஜாவா பிகினர்ஸ் டுட்டோரியல் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 10. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டு லான்ச் யூஆர்எல்ஸ் இன் எ ப்ரௌசர். ஸோ இந்த ப்ரௌசரில் ஒரு யூஆர்எல்லை எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு எடுத்திருக்கிற வெப்சைட் வந்து இதுதான். இந்த லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கெட் மெத்தட் யூஸ் பண்ணி யூஆர்எல் எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தென் நேவிகேட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இந்த ரெண்டு மெத்தடுக்கான டிஃப்ரென்ஸும் பார்த்துருவோம். இந்த ரெண்டு மெத்தடுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்டர்வியூ கொஷின். ஸோ நான் வந்து செலீனியம் வெர்ஷன் 4 யூஸ் பண்ணுறேன். ஸோ system.set ப்ராப்பர்ட்டி தேவை கிடையாது. நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ரௌசருக்கு ரிலேட்டடான டிரைவருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும். நான் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறனால க்ரோம் டிரைவருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரௌசரில் எந்த ஆப்ரேஷன் பண்ணணுன்னாலும் அது இந்த டிரைவர் மூலியமாக தான் பண்ண முடியும். இந்த டிரைவர் தான் ப்ரௌசர் கூட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அதனால இந்த டிரைவர்கிட்டயே டிரைவர் டாட் கெட்டின்னு கொடுத்தீங்கன்னா வர சஜஷனில் ஃபஸ்ட்டு ஒன் கெட் ஸ்ட்ரிங் யூஆர்எல் இருக்கும். ஸ்ட்ரிங்குங்கிறது டேட்டா டைப், யூஆர்எல்ங்கிறது அந்த ஆர்குமெண்ட்டோட நேம். ஸோ இதை கொடுத்துருங்க. இப்போது ஸ்ட்ரிங் வந்து ஜாவாவில் எப்போவுமே டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். அந்த ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. கோடிங் அவ்வளோதான். இப்போ என்ன போகிறோம், ரன் பண்ண போகிறோம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ப்ரௌசர் லான்ச் ஆகி யூஆர்எல் லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். சேமே நேவிகேட் மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் டிரைவர், இதுக்கும் டிரைவர் கிட்ட தான் சொல்லணும். டிரைவர் டாட் நேவிகேட்னு போட்டிங்கன்னா சஜஷனில் இதில் வரும். நேவிகேட் டாட் டூ, நேவிகேட் டூ, நேவிகேட் ஒரு மெத்தட், டூ ஒரு மெத்தட். ஸோ நேவிகேட் டாட் போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுக்கும்போது சஜஷன்ஸ் வரும். நீங்கள் டூன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதில் ஸ்ட்ரிங் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை எடுக்கணும். ஸோ இதுவும் ஸ்ட்ரிங் எப்போவுமே டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கும் கோடிங் அவ்வளோதான். ஸோ ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ப்ரௌசர் லான்ச் ஆகி யூஆர்எல் லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டிரைவர் டாட் கெட்டுக்கும் டிரைவர் டாட் நேவிகேட்டுக்குமான டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். டிரைவர் டாட் கெட்டுங்கிறது யூஆர்எல்லை லோட் பண்ணும். டிரைவர் டாட் நேவிகேட் யூஆர்எல்லை லோட் மட்டும் பண்ணாது. மேபி உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் ப்ரௌசர் ஆப்ரேஷன்ஸ் லைக் இங்கே பாருங்கள், ஃபார்வர்ட், பேக், ஃபார்வர்ட், ரெஃப்ரெஷ், இந்த ஆப்ரேஷன், இந்த 3 ஆப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ஆப்ரேஷனை உங்களுக்கு பண்ணணும்னா நேவிகேட் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் கெட்டு வந்து இதை சப்போர்ட் பண்ணாது. இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கும் டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இதாக இருக்கு பாருங்க. இது என்ன பண்ணும், ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணும். உங்கள் டெஸ்ட் ஸ்கிரிப்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் தேவைப்பட்டுனா இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் பேக் பண்ணோன்னா என்னது, டிரைவர் டாட் நேவிகேட் டாட் பேக், தென் ஃபார்வர்ட், ஃபார்வர்டுக்கும் டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ஃபார்வர்ட். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். யூஆர்எல் லோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, ரெஃப்ரெஷ் ஆகுது. நான் பேக் போயிட்டு ஃபார்வர்டு வருது. ஸோ 3 கோடுமே ஒர்க் ஆகுது. ஸோ டிரைவர் டாட் கெட்டுனா என்னது, யூஆர்எல்லை கெட் மட்டும்தான் பண்ணும், ப்ரௌசர் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. டிரைவர் டாட் நேவிகேட் யூஆர்எல்லை கெட்டும் பண்ணும், தென் ப்ரௌசர்ஸ் ஆப்ரேஷன்ஸும் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ.